இந்தாடா எங்க அம்மா அங்க வேலை செய்த சாப்பாடு மட்டும் கொண்டு போய் கொடுத்துருந்தாரா. உங்க அம்மா தானடா, நீயே போய் கொடுத்துட்டு வரலாம்ல. எனக்கு அங்க போறதெல்லாம் விருப்பம் இல்லடா, நீயே போயிட்டு வாடா. சரி இரு. என்னடா அதுகிட்ட சாப்பாடு கொடுத்துட்டியா? அதுகிட்ட காசு 500 கேட்டேன், கொடுத்துச்சா? ஏய் உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, எதுக்கிட்ட அடிச்ச? எதுக்கு அடிச்சனா? உன்னால கொன்றுக்கணும்டா. ஐயோ இந்தாமா இந்தாமா கண்ணின பொடையில வச்சிட்டு இருக்க, பாத்து வர மாட்டேன். படி இருந்தது தெரியாம இடிச்சுக்கிட்டமா. ரத்தம். என்னடி நீ மட்டும் வந்திருக்கிற பேக தூக்கிக்கிட்டு? இந்த ஆள் என்ன அடிச்சுட்டான், இனிமே நாங்க போக மாட்டேன். அப்படியாமா? சரி உள்ள போ, அப்படியே அண்ணனுக்கு ஒரு டீ போட்டு எடுத்துருவா. சரிண்ணா. அம்மா டீ சூப்பரா இருக்குமா? டீ மட்டுமா? சமையலும் சூப்பரா சமைப்பா. அப்படியா? இனிமேல அவளே அப்படியே சமைக்க சொல்லிருமா. மதியத்துக்கு வெண்பொங்கல் சமைச்சிருமா போ. 1 hour later. இந்தாங்கம்மா. அதுக்கடி சமைச்சிட்டியா? அம்மா சூப்பரா இருக்குமா? நான் தான் சொன்னேன்ல அவ சூப்பரா சமைப்பான்னு. அம்மா என் துணியெல்லாம் துவைச்சிட்டியாம்மா? ஊற வச்சுட்டா, தலைவலியா இருக்கு, துவைக்கணும். என்னம்மா இப்படி சொல்ற? நாளைக்கு நான் வேலைக்கு போட்டு போகணும் தெரியாதம்மா? அந்த ஊற வச்ச துணி கொஞ்சம் துவைச்சுமா செல்லம். போத நிறுத்துமா, அவங்க 2 பேத்துக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது? அவரு கூட சண்டை போட்டுட்டு வந்திருக்கேன், வந்ததுல இருந்து என்ன சண்டை ஆச்சுன்னு ஒரு வார்த்தையாச்சு கேட்டியாமா? வந்ததுல இருந்து வேலை வச்சுட்டே இருக்கேன், அவர் அங்க என்ன ஒரு வேலை கூட செய்ய விட மாட்டாரு, அவரே எல்லா வேலையும் செய்வாரு. நான் போறேன் என் வீட்டுக்கு. ஹலோ, என்ன மச்சான் இது? எதை சொன்னாலும் தங்கச்சி கோச்சுக்கிட்டே இருக்கா. இன்னைக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, ஏன்டி சமைக்கலன்னு தான் கேட்டேன், அது கோச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டா. ஏதோ புத்திமதி சொல்லி அனுப்பிச்சு விடுங்க மச்சான். பத்தியாடா, ஒரு பொண்ணு புருஷன் கிட்ட சண்டை பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா அரவணைக்க கூடாது, புத்திமதி சொல்லி அவ புருஷன் கூட வாழ வைக்கணும், அதுதான் குடும்பத்துக்கு நல்லது. ஹலோ என்ன சொல்லு. ஏங்க எங்க அம்மா ஊர்ல இருந்து வராங்க, வரும்போது அப்படியே பிக்கப் பண்ணிட்டு வாங்க. சரி வை. மறக்காம கறி மட்டும் எடுத்துட்டு வந்துருங்க. கறி ஒரு கேடு வை. கண்ணையா ஆத்தி, அம்மா வாமா, என்னமா நீயே வந்துட்ட? அவரு உன்னை கூப்பிடுறதுக்காக வந்தாருமா. மாப்பிள்ளைக்கு எதுக்கு சிரமம், நானே ஆட்டா பிடிச்சி வந்துட்டேன் கண்ணு. சரி உட்காருமா, நான் போய் டீ வச்சுட்டு வந்துடுறேன். என்ன கண்ணு, மாப்பிள்ளை உன்னை நல்லா பாத்துக்கிறாரா? எனக்கு என்னமா, என்னை பார்த்தாலே தெரியலையா, ராணி மாதிரி பாத்துக்கிறாருமா. சாமி 2 பேரும் சந்தோஷமா இருந்தா போதும் சாமி. என்னங்க வரேங்க. உங்க அம்மா எதுக்கு முதல்ல இங்க வருது? உடனே ஓசோல் போட்டு வீட்டுல உட்கார வச்சிருக்க. எல்லாரும் உங்க அம்மா கூட்டி சேர்த்துட்டு இருக்கிறியா? இதுல வேற சிக்கன் எடுத்துட்டு வரதாமா. ஊர்ல திங்கிறதுக்கு உங்க அம்மா வக்கலன்னு சொல்லிட்டு இங்க வந்து கை சோத்திங்க வராங்களாமா. கொஞ்சம் போதும், உங்க வாயை எடுத்துக்கிறேன். வாய் பேசணும், செவுனி பேத்துல வந்துருச்சு. கண்ணு, என்ன கண்ணாச்சு? என்ன கண்ணு உன் புருஷன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறான்? என்ன கண்ணு நடந்துட்டு இருக்குது? இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறான், இத்தனை நாள் யாருக்கண்ணு எங்க கிட்ட சொல்லல? என்னமா என்னைய சொல்ற? நான் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தா, இவன் இப்படிலாம் பண்ணிருந்தா என்னைக்கும் அவனை உதறி தள்ளிட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருப்பேன். நம்ம அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சதுனால அவரோட மரியாதைக்கோசரம் தான் இவன் பண்றதெல்லாம் நான் சகிச்சுட்டு இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் வாழா வெட்டியா வந்து நம்ம வீட்டுல உட்காண்டா நம்ம தங்கச்சியோட வாழ்க்கை என்னமா ஆகுது? எல்லாம் மனசுல வச்சுதாமா இவன் போடுற எச்ச சோத்துக்காக இந்த கஷ்டத்தெல்லாம் மனசுக்குள்ள வச்சு இவன் கூட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஐயோ, என் புள்ள வாழ்க்கையை நாங்களே கெடுத்துட்டோமே. இந்தாங்கம்மா. ஏமா அந்த கவர்மெண்ட் வேலைக்கு எழுதி போட்டு என்னமா ஆச்சு? எங்க மாமா, எல்லா வேலைக்கும் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். 2 லட்சம் 3 லட்சம் கட்ட சொல்றாங்க. என்கிட்ட அவ்வளவு பணம் எங்க மாமா இருக்கு? எனக்கெல்லாம் கவர்மெண்ட் வேலையே கிடைக்காது போல. ஏமா இங்க ஆர்த்தின்றது யாரு? நான் தாங்க சார். நீங்களா? சந்தியான்றது எங்க அம்மா தான். இல்லம்மா, உங்க அம்மா எல்ஐசி கட்டிட்டு இருந்தாங்க, அதுல நாமினி உங்க பேர் தான் இருந்துச்சு, அதான் குடுத்துட்டு போலான்னு வந்தேன்.
இந்தாங்கம்மா, இது 5 லட்சத்துக்கான செக். இது நீங்க பேங்க்ல கொடுத்து கேஷா மாத்திக்கோங்கம்மா. சரிங்க சார். நான் வரேங்கம்மா. ஏய் நான் கிளம்புறேன். இந்தம்மா மா காசு நேரம் அம்மாச்சி எப்ப பார்த்தாலும் சும்மா காசு காசுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அச்சடிக்கிற மிஷினா வச்சு நடத்திட்டு இருக்கேன். முன்னாடி ஒரே தொல்லையா போச்சு. இந்தாம்மா புடி, அவ்வளவுதான், இனிமே காசு கேட்காத. இதுக்காகதான் அப்பப்பா என்கிட்ட நீ காசு வாங்குறியாமா? இது தெரியாம உன்னை நான் திட்டிட்டேனே. தெரியும் போது பக்கம் நீ இல்ல. ஏங்க குப்பை இருக்கா? ஏமா குப்பை அள்ளுறீங்க, குப்பை கீழே வந்து கேட்க மாட்டீங்களா? வீட்டு வாசப்படிக்கே வந்துருவீங்களா? வெளியதான் எடுத்துருப்பாங்க. நீ செருப்பு பாரு, நல்லா இருக்குது. ஆமாக்கா, பாக்க புது செருப்பு மாதிரியே இருக்கு, போட்டு பாருங்கக்கா. என் வீட்டாளு போட்ட செருப்பெல்லாம் நீங்க போற அளவுக்கு ஆயிடுச்சு. ஒழுங்கா குப்பையில போட்டு போறீங்க. உங்க வீட்டுக்குள்ள இருக்க செருப்பை எடுத்து அவங்க போட்டாங்க, நீங்க குப்பையில போட்ட செருப்பை தானே எடுத்து போட்டாங்க. அது கூட பொறுக்காம இப்படி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாம் எதிர்த்து பேசுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஒழுங்கா ஓடி போயிருங்க. அக்கா, அந்த செருப்பை நீ கழட்டி போட்டு வாக்கா. குப்பையில இல்லம்மா, போங்கம்மா. ஏன் குப்பைக்கோசரம் வரலையா? உங்க குப்பையில இந்த செயின் இருந்துச்சு. சரிண்ணா. ஐயா, காலையில உங்க குப்பையில இந்த செயின் கிடந்தது. இதுதாம்மா காலையில இருந்து தேடிட்டு இருந்தேன். எங்க அம்மாவோட ஞாபகார்த்தமா வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம். இந்தாங்க, இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்கோங்க. பணம் எல்லாம் வேணாங்க ஐயா. அவ்வளவு பெரிய பொருள் பத்திரமா கொண்டாந்து கொடுத்துருக்கீங்க, பரவாயில்ல வச்சுக்கோங்க செலவுக்கு. ஏங்க நீங்களா வச்சுக்கோங்க. எங்களுக்கு காசு பணம் எல்லாம் முக்கியம் இல்லைங்க. எங்களுக்கு காசு பணம் தான் முக்கியம்னா எப்பயோ உங்க செயினை எடுத்துட்டு போயிருப்போம். குப்பை அள்ளுறவங்க தான் இல்லன்னு சொல்ல, ஆனா நாங்களும் ஒரு மனுஷங்க தான். எங்களை மனுஷங்களா மதிங்க, அது போதும். வாங்கக்கா போலாம். துன்பமோ இன்பமோ கற்றுத்தரும் காலமே, நம்பினால் யாவும் மாறுமே, நம்பு மனமே. நான் எங்கக்கா வேலை பாக்குறேன்? என் மருமும் வந்ததுல இருந்து அவளே எல்லா வேலையும் பாத்துக்கிறா. நல்லா பாத்துக்கிறா. கை கால் வலி இல்லாம இப்ப எந்த குறையும் இல்லாம நல்லா இருக்கிறேன். அதான் பாரு, காபி கொண்டு வந்து கொடுத்தா, அடுத்து டிஃபன் கொண்டு வந்து கொடுத்துருவா. ஆர்த்தி, ஆர்த்திமா ரொம்ப தேங்க்ஸ்மா. நீ வந்ததுல இருந்து அம்மாக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஏன் மனம் மாறியா இருக்க? இல்லங்க, நான் மருமகன் வந்ததுனால அத்தைக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டேன். எங்க அம்மா மாதிரி பொம்பளை பிள்ளைங்களே பெற்று வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் காலத்துக்கும் கஷ்டம் இல்ல. அவங்களுக்கு எல்லாம் ரெஸ்டே இல்லைங்க. அம்மா அம்மா ஆசை அம்மா, நன்றி சொல்ல ஒரு வார்த்தை இல்லை.